நேற்று ஒருத்தனை கொண்டு விட்டான். நாங்களே வீடு கட்டினாலும் நாங்கள் மாடிப்படி வச்சு கட்ட மாட்டோம். மாடி வச்சு கட்டினா அவளுக்கு ஆகாது. யாருக்கு நீயா? ஆயிக்கு ஐ மாடியிலேருந்து பார்க்கக்கூடாது. ஒன்று அக்கராரத்தில் அரை மாடி வீடு இருக்காது, அது மோடு. அவளுக்கு மேலே கட்டினா எவனும் வாழ முடியாது. இந்த ஊரில் என்ன ஊர் பேர்? என்ன அந்த ஊர் பேர்? உடையாளூர். உடையாளூரில் எந்த வீடுக்குள்ளேயுமே மாடிப்படி வச்சு கட்ட மாட்டாங்க. இந்த உடலாம் பாருங்க, எங்கேயும் மாடிப்படி இருக்காது. இந்த வாசல் படிக்கிட்ட தான் இருக்குமே தவிர்த்து மாடிப்படி உள்ள வந்து எந்த வீட்டுக்குள்ளேயுமே இந்த உடையாளூரில் கிடையவே கிடையாதுங்க. வச்சு கட்டினா என்னங்க ஆகும்? அது கண்ணாதான் வாழ முடியாது. வாழ முடியாதுன்னா என்ன நடந்தது? அது மாதிரி எங்கள் சம்பவம் நடந்துட்டு அவள் சோதிச்சிருவாய்யா. அவள் செல்லி ஆகி செல்லி ஆகி நேற்று ஒருத்தனை கொண்டு விட்டா. பந்த போட்டவனே. ஏன் எதனால நீயா? அதெல்லாம் குத்தம் இருந்தால் தாங்க செய்வாள். இப்போ எந்த வீட்லையுமே இப்போ உங்கள் வீட்லையும் இல்லைன்னா நாங்களே வீடு கட்டினாலும் நாங்கள் மாடிப்படி வச்சு கட்ட மாட்டோம். கட்ட மாட்டேன். எதனாலண்ணே? அது எனக்கு சின்ன பிள்ளையிலேருந்து எல்லாருக்கும் அது இருந்த மாடி வீடெல்லாம் ரெண்டு வீடு இருந்துச்சு. அந்த குடும்பமே அழிஞ்சு போயிட்டு அழிஞ்சு போச்சு. ஆமாம், வீணா இப்போ அவங்களும் அப்படியே அந்த குடும்பத்தில் உள்ளவங்கலாம் பிரிஞ்சு சரி கட்டி நான் மீட் பண்ணி கட்டினா என்னென்ன ஆகும்? அதுமாரி இது வரைக்கும் செய்யலை. தெரிஞ்சு யாராவது ஒரு தடவை இல்லை செய்யலை. அது செய்யலை, யாரும் இது வரைக்கும் செய்யலை. அதெல்லாம் எதுனாலன்னா அது ஒரு கோயில் சொல்கிறாங்களே செல்லியம்மன். செல்லம்மாளியம்மன் கோயில் தான். இந்த கோயிலுக்கு சாமி வந்து மாடிப்படி வச்சு தான் கட்டினா அழிச்சு போடணும். சாமி வந்து அழிக்க போகிறது கிடையாது, எல்லாரையும் காக்கக்கூடாது தான் சாமி. வேற ஏதோ இதில் ஒரு சூழ்ச்சி ஏதோ இருக்குது. அப்படி பார்த்தா நீங்கள் கூட தானே எதுவுமே கட்டாமல் இருக்கீங்க. நீங்கள் சூழ்ச்சி பரவாயில்ல, ஓகே. அதோட நம்பிக்கை அதை யாரும் நம்பிக்கை தான். எல்லாரும் யாருமே கட்டுறது இல்லைங்க. கிட்டத்தட்ட உடையாளூரில் பொறுத்தளவுக்கு 200 இப்போ 100-150 வீடு மாடி வீடு ஆகிட்டு. அதெல்லாம் யாரும் படிக்கட்டாது, இது வரைக்கும் கட்டல. சரி, நான் நன்றி. நான் தகவல் பேசு. உடையாளூருக்கு வந்தேன். உடையாளூருக்கு வரப்போ தான் தெரியுது எவ்வளோ பூசா இருக்குங்க கேட்குறதுக்கு. வீட்டுக்குள்ளே மாடிப்படி வச்சு இந்த ஊரில் சரி வீட்டில் ஏதோ ஒரு வீட்டில் எந்த வீட்லையுமே கிடையாதாங்க, படிக்கட்டே கிடையாதான். நானும் பார்த்தேன். வெளில அந்த வாசல் படியே சொல்லலை. இந்த வீட்டுக்குள்ளே சில பேர் மாடிப்படி வச்சு கட்டுவாங்க தெரியுமா, கொஞ்சம் அந்த இது பண்ணிட்டு. அது வந்து இங்கே நிறைய பேரோட கருத்து என்னன்னா மாடிப்படி வச்சு கட்டக்கூடாது அப்படின்ட்டு. கட்டுனா அங்கே ஒரு அம்மன் சொல்கிறாங்க, செல்லியம்மன் சொல்கிறாங்க. இது எந்த அளவுக்கு எனக்கு ரொம்ப புதுசாக இருக்குது கேட்குறதுக்கேங்க. அது கேட்டேன், உங்கள்கிட்ட பகிரணும்னு தோணுச்சு, அதான் பகிர்ந்தேங்க. நன்றி.